ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். நம்மள பல பேருக்கு உள்ள மிக முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோட்ஸை நான் மேக் பண்ணணுமா வேணாமா? அப்படி நோட்ஸை மேக் பண்ணும்போது அதை நான் எப்படி எஃபிஷியண்ட்டாக மேக் பண்ணேன், எப்படி நான் நோட்ஸை மெயின்டைன் பண்ணேன், எப்படி நான் நோட்ஸ்லேருந்து படிக்கிறது, எப்படி அதில் வந்து ரிவிஷனை வந்து அடாப்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. அண்ட் அதை தாண்டி இன்னும் சில பேருக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, நான் நோட்ஸே மேக் பண்ணல, அதனால எனக்கு ஏதாச்சும் நெகட்டிவ் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் நாம் இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகும். ஸோ என்னதான்ப்பா இந்த நோட்ஸில் இருக்குது அண்ட் இதை நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணுமா, அப்படி எடுக்கணும்னா எது எஃபிஷியன்ட் மெத்தட், அண்ட் நான் நோட்ஸே எடுக்கலை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை தான் நம்ம அலசி ஆகாயப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் இட் கம்பல்சரி டு மேக் நோட்ஸ் அப்படின்னா நோ. இது வந்துட்டு எக்ஸாக்ட்லி நீங்கள் எடுத்து தான் ஆகணும், உங்களுக்கு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோட் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நோட் மேக்கிங்கோட அட்வான்டேஜஸ் என்னலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி எக்கச்சக்கமான புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அத்தனை புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கம்பைல் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆல்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நீங்கள் தனியாக குட்டி குட்டி நோட்ஸாக எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் எங்கேயாச்சும் வந்துட்டு ஊருக்குலாம் போவீங்க, ஆல்ஸ் எங்கேயோ போவீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த 50 புக்கோ இல்லை 100 புக்கையோ தூக்கிட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அழகாக இந்த நோட்ஸை மட்டும் கொண்டு போயிடலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டு, இதெல்லாம் அதோட அட்வான்டேஜஸ். ஆனால் ஓகேப்பா, என்னால் எடுக்க முடியல, நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எக்கச்சக்கமாக வந்துட்டு பெருசாகிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு புக்ஸுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அண்ட் இதுக்குன்னு டைம் கன்சியூமிங்கு அப்படின்னு நினச்சா அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆனாலும் அது வந்து நல்ல விஷயம் தான். லைக் நிறைய வாட்டி நம்ம வந்துட்டு எழுதும் போது மைண்டில் வந்து பல விஷயங்கள் வரும், அதெல்லாம் ஓகே. பட் இதில் என்ன நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, சிலர்லாம் லாஸ்ட் மினிட்ல நோட்ஸ் எடுக்க உட்காருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது 4 to 5 hours நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கிற பட்சத்தில் இஃப் யூ ஹேவ் சஃபிஷியன்ட் டைம். ஸோ இப்போ இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்த வருஷம் தான் நான் வந்து ஒரு எக்ஸாமை கொடுக்க போகிறேன். ஸோ லைக் ஐ ஹாவ் 1+ year, இல்லைனா வந்துட்டு ஒரு 10 months இருக்கு, ஒரு 8 months இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நோட்ஸ் எடுத்தால் தப்பு கிடையாது. பட் வாட் வி பீப்புள் டூ இஸ் லைக் லாஸ்ட் ஜஸ்ட் 2-3 months தான் இருக்குது, இந்த டைமில் நான் நோட்ஸ் எடுக்கவா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்நியாயத்துக்கு இது டைம் கன்சியூமிங். என்ன கேட்டால் அது தேவையே கிடையாது. அப்படி நம்ம வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுத்துப்பாங்க. எடுத்தவங்க நோட்ஸ் வச்சு படிக்கிறது ஆப்வியஸ்லி இட் இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் தே ஆர் அ கன்சிடரபிள் பாப்புலேஷன், லைக் அவங்க நோட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்க அந்த நோட்ஸுக்காகலாம் ரொம்ப பக்தெல்லாம் பட தேவையில்லை. ஏன்னா இப்போலாம் கம்பைலேஷன்ஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் அந்த கம்பைலேஷன்ஸை ஜெராக்ஸ் போட்டு அதை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நோட் மேக்கிங்ஸ் இஸ் கம்பல்சரி. லைக் நீங்கள் இதை பண்ணலன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஐடியாலஜி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட் அதை விட்டுருங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இஃப் யூ ஆர் நாட் டூயிங் இட் தென் தட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் நோட் மேக்கிங்கோட மற்ற ஃபார்மேட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஐ எம் டூயிங் டு யூ இஸ் ஆல் அகெயின் நோட் மேக்கிங். லைக் யூடியூபிங்கில் நான் எல்லா விஷயங்களையும் நான் சொல்லி வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு வந்துட்டு லிஸ்னிங் ஸ்கில் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில் எனக்கு பெட்டராக இருக்கும். லைக் நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு அது கண்டிப்பாக என்றைக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ வாட் ஐ டூ இஸ், நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், எனக்கு அது ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் இருக்கும். இல்லை எனக்கு இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா கூட நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட வீடியோவே நான் மறுபடி பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தேன்னா எனக்கு அகெயின் ஒன் டைம் லைக் இஃப் ஐ லிசன் டு இட் எனக்கு வந்துட்டு நான் ஓகே நான் படித்த ஒரு இது வந்துடும். ஸோ நோட்ஸுங்கிறது அல்டிமேட்லி எதுக்கு எடுக்கிறோம், அந்த விஷன் அண்ட் எந்தெந்த இடத்துல என்னென்ன டவுட்ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கலாம், இதுக்கு தானே எடுக்கிறோம். ஸோ வென் ஐ குட் டூ இட் இன் அ பெட்டர் பிளாட்ஃபார்ம், எனக்கு அது ஓகே. நான் வந்துட்டு ரைட்டிங் வந்து பெரிய லெவலில் எனக்கு நோட்ஸ் எழுதி அதை நான் திரும்ப படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கும். லைக் உங்களுக்கு சிலருக்கு வந்துட்டு கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோடதே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் படித்து முடிச்சோன்னா இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் திரும்ப படித்தோம், இதை படித்தோம் அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக அதை கேட்டுகிட்டே இருந்தால் கூட ஓகே, அதுவுமே நோட்ஸ் தான். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி நீங்கள் பேப்பர் பெண்ணை மட்டும்தான் வச்சு நோட்ஸ் எடுக்கணும்னா இல்லை. அண்ட் எஸ் இப்போலாம் வந்துட்டு வாய்ஸ் டு டெக்ஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஆன்லைன் நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன படிச்சிங்களோ அதை டக்குன்னு உங்களோட வாய்ஸில் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம கூகுளே அதை கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ
இது எல்லாமே வந்துட்டு அதர் ஃபார்மேட்ஸ் ஆஃப் நோட் மேக்கிங். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் இட் இஸ் நாட் நெசசரி லைக் நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பரில் மட்டும் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இப்போ நோட் மேக்கிங்கில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது கிளாஸ்க்கெல்லாம் போவீங்க. ஸோ மேபி ஏதாவது கோச்சிங்க்கோ அந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு போகும்போது அவங்க நோட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா யூ வில் பி ரைட்டிங் இட். ஸோ அதுவும் நோட்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் எழுதுங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்காக அந்த கிளாஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு சும்மா இருக்கிறது இட்ஸ் அல்டிமேட்லி டைம் வேஸ்ட். ஏன்னா அவங்க ஆப்வியஸ்ட்டாக அதுக்கும் சேர்த்து தான் அந்த கிளாஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எழுதி முடிக்க வைக்கும் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் கிளாஸ் போகிற பட்சத்தில் அவங்க நோட்ஸ் கொடுக்குற பட்சத்தில் யூ ஜஸ்ட் கீப் ஆன் ரைட்டிங். அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கிளாஸை ரெக்கார்ட் மட்டும் பண்ணிட்டு அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இஃப் யூ கெட் அ சான்ஸ் லைக் தட் தென் யூ டூ இட். ஆகல்ஸ் இல்லை வேணாம் ஜஸ்ட் 2-3 months தான் இருக்குது அப்படின்னா டோன்ட் டூ இட். அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு மெத்தட்ஸ் ஆஃப் நோட் மேக்கிங்கில் தான் நம்ம இப்போ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் சொன்னோம்ல. இதை தாண்டி இப்போ ரிட்டன் நோட்ஸ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சில மெத்தடாலஜிஸ் இருக்கு. லைக் வாட் பீப்புள் டூ இஸ் தே டேக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் வித் தம். ஸோ புக்ஸ் இங்கே அப்படி நோட் புக்ஸ் மாதிரி ஓகே. ஸோ வந்துட்டு ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, ஜியாகிரஃபிக்கு தனியாக, என்சிஆர்டிக்கு தனியாக, அண்ட் ஆல்சோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக இப்படி நோட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நோட்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. திடீர்னு அன்றைக்கி அந்த கிளாஸ் நடந்திருக்காது. ஸோ அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது ஒரு ஃபார்மெட்டு. அனதர் ஃபார்மெட் என்ன அப்படின்னா few people's follow taking A4 size sheets. So A4 sheetsல வந்துட்டு they keep on writing their notes. So அந்த மாதிரி எழுதும் போது they compile at the last. ஆனால் அதில் என்ன மாதிரி ஆட்கள்லாம் A4 ஷீட்டில் எழுதினா ஒவ்வொரு பேப்பர் ஒவ்வொரு இடத்துல அப்படியே தூக்கி போட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். ஸோ லைக் ஒரு கம்பைல்டாக வச்சுக்க தெரியல அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் இட். அப்போ நோட் புக்ஸ்க்கு போகிறதா பெட்டர். இல்லை எனக்கு கம்பைல் பண்ணிடுவேன், நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப சமத்தான ஒரு பொண்ணு இல்லை பையன், ஸோ நான் கம்பைல் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் கோ ஃபார் A4 ஷீட்ஸ். அதுவும் கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயம் தான். பட் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கம்பைல் பண்ணிட்டே இருங்க, யூ ஜஸ்ட் கீப் ஆன் ஸ்டேப்லிங் இட். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் அதுலேயே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்களேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ். லைக் வந்துட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை சிலர்லாம் எழுதி தள்ளிட்டே இருப்பாங்க, அவங்க மட்டும் எழுதிட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது நமக்கு ரிவிஷனுக்கு வரும்போது பிரச்சனையாகும். எந்த கரண்ட் அஃபேர்ஸை எந்த நாள் எடுத்தோம் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஸோ ஃபியூ பீப்புள் அவங்க பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஃபீஸபிளான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். லைக் சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப பொட்டன்ஷியலான டாபிக்ஸாக இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இப்போ நேஷ்னல் யூத் டேன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேஷ்னல் யூத் டே கண்டக்ட் பண்ணாங்க, இந்த நாள் கண்டக்ட் பண்ணாங்க, இந்த பர்பஸ்க்காக கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ அந்த நியூஸில் அந்த சிங்கிள் நியூஸ் அதோட முடிஞ்சிடும். அதுக்கு மேலே யாருமே அதை பற்றி பேசவே போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும் போது அதெல்லாம் நார்மலாக எழுதிட்டு போயிடலாம். ஆகல்ஸ் இப்போ அதுக்கு அடுத்து ஏதோ ஒரு ஈவெண்ட் பெரிய லெவலில் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அப்போது அந்த இது வரும்போது அது வந்து செக்யூரிட்டி த்ரெட் அப்படிங்கும் போது இன்டர்னல் செக்யூரிட்டியில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் ஆஸ்திரேலியாவில். ஸோ அந்த நியூசிலாண்டில் வந்துட்டு அந்த மாஸ் கன் ஷூட்டிங் நடந்துச்சுல. ஸோ அதை சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த கன் ஷூட்டிங் நடக்கும் போது அது ரிலேட்டடாக எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு கண்ட்ரி வந்துட்டு அவங்களே செக்யூர் பண்ணிக்கணும், டெரரிசத்தோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னலாம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் பொட்டன்ஷியலான டாபிக்ஸ். அப்போ என்ன பண்ணுங்கன்னா அதுக்குன்னு டெடிகேட்டடாக ஒரு A4 ஷீட்டை வச்சுக்கோங்க. ஸோ யூ நோட் த நியூஸ். லைக் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன வருதோ அதை அங்கே நோட் பண்ணிக்கலாம். நாளைக்கு அதுலேயே கண்டினியூஷன் சொல்லல, அதை அதுலேயே கண்டினியூ பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த டெரரிசம் ரிலேட்டடாக என்னென்ன வருதோ அதை அதுலேயே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல்ஸ் வாட் வி கேன் டூ இஸ் லைக் இப்போ வந்துட்டு சம்திங் ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட்டுக்கு தனியாக, அதே மாதிரி சம்திங் ரிலேட்டட் டு இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு தனியாக, இப்படி நம்ம கம்பைல் பண்ணோம்னா பின்னாடி நம்ம படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபார்மேட்ஸ் ஆஃப் இட் தான். இட் இஸ் நாட் நெசசரி நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலை. ஸோ இது வந்து இதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் நோட் மேக்கிங் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்துட்டு ரொம்ப லேட்டாக பார்ட்டில் ஒரு பர்சன் சொல்லும் போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால என்னால் அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்க முடியல. பட் தட் வாஸ் அ குட் திங் ஆக்சுவலி. இந்த மாதிரி கம்பைல் பண்ணி எடுக்கிற ஐடியா வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டைனமிக் சப்ஜெக்ட்டுக்கு பண்ணுறது. அண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ வெதர் ஐ ஷுட் டேக் நோட்ஸ் ஃபார் NCERTs அப்படின்னு கேட்டிங்கன்னா NCERTயோ இல்லைனா ஸ்டாண்டர்ட் புக்ஸ், நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆல்ஸ் லெட் இட் பி லக்ஷ்மிகாந்த் ஆர் சம் அதர் புக்ஸ், இதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கணுமா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா I would say no. ப்ளீஸ் டோன்ட் டேக் நோட்ஸ் ஃபார் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அது அன்வான்ட். அந்த புக்கை நீங்கள் புகட்டுறதுக்கு உங்களுக்கு மிஞ்சி போனால் 10 நிமிஷம் ஆகும். ஓகே. ஸோ அதனால நான் சொல்கிறது மொத்த புக்கை ஒரு NCERT புக்கை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் புகட்டுறதுக்கு அவ்வளோதான் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் அங்கேயே வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க. ஏதாச்சும் வேர்டிங்ஸ்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை சைடில் எழுதிக்கோங்க. இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி புக்ஸே வாங்கலை, நான் வந்துட்டு ஜஸ்ட் ஆன்லைனில் தான் யூஸ் பண்ணுறேன்னா மேபி அந்த சில வார்த்தைகளை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பட் மற்ற
மற்றபடி எதுவுமே நோட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ ஹவ் நாட் டு மேக் நோட்ஸ் அப்படின்னா அதுதான். லைக் ரீக்ரியேட் பண்ணுவோம். நம்ம என்சிஆர்டியில் என்ன இருக்கோ அதை அப்படியே உட்காந்து எழுதுவோம் கொஞ்சம் ஆக மிகுதியில். அதே மாதிரி வந்துட்டு நியூஸ் பேப்பரில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டையும் உட்காந்து கை வழிக்க எழுதிக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் இசு வாசு எல்லாத்தையுமே போட்டு எழுதுவோம். அது எதுவுமே தேவையே கிடையாது. ஸோ மேக் இட் ஸோ சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து இது. ஈவன் நீங்கள் படிக்கிறதுக்கு அப்புறம் திரும்பவும் புக்கை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்த புக்கே படிச்சுட்டு போயிடலாம். ஸோ சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் இருக்கணும். அதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை ஞாபகம் வர அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும். அட் டைம்ஸ் நம்ம எடுக்கிற நோட்ஸ் நமக்கே புரியாது. அண்ட் வந்துட்டு ரொம்ப நோட்ஸை நீட்டாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி ஓகே ஃபைன், அது உங்களால் முடியுதுன்னா ஓகே. பட் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டுக்காம இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள் whenever you take notes. லைக் உங்களுக்கு டைம் இருக்குது இல்லை வாட் எவர் இட் இஸ், பட் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் இன் மேக்கிங் நோட்ஸா. அதாவது அது ரொம்ப அழகுப்படுத்துறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நோட்ஸ் எடுக்கும் போது எப்போயுமே வந்துட்டு இப்போது இன்கேஸ் நீங்கள் எந்த நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை A4 ஷீட்டில் நோட்ஸ் எடுக்கிறீங்கனாலோ லீவ் சம் ஸ்பேஸ் இன் இட். லைக் வந்துட்டு சைடில் ஒரு கோடு போட்டுருங்க, ஆகல்ஸ் கீழே ஒரு கோடு போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா இங்கெல்லாம் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த நோட்ஸுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று கிடச்சிது அதை இங்கெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேப்பே விடாமல் நோட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹவு நாட் டு மேக் நோட்ஸ். அடுத்ததான் வந்துட்டு எப்படி இந்த நோட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் மெயினாக நான் என்ன பண்ணுவேன்னா நோட்ஸ் எல்லாம் நல்லா எடுப்பேன். இப்போ எந்த நோட்டில் எந்த நோட்ஸ் எடுத்தேன்னு எனக்கு ஐடியா இருக்காது. ஸோ நான் அதுக்கப்புறம் அதை படிக்கவும் மாட்டேன், ரிவைஸும் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு எப்பயுமே வந்துட்டு புக்கை படிக்கிறதுல இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோட்ஸை படிக்கும் போது இருக்காது. ஓகே, ஸோ அப்படியே இருக்க ஆட்களுக்கு வந்துட்டு நோட்ஸ் மேக்கிங்கே கொஞ்சம் அன்வான்ட் தான். இல்லை நான் வந்துட்டு நோட்ஸில் இருந்து படிக்கணும் அப்படிங்கிறதா உங்களோட எய்மாக இருந்துச்சுன்னா எஸ் கோ ஃபார் ரிவிஷன் வித் நோட்ஸா. பட் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் நோட்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ணிங்கன்னா தென் 1 டைம் அட்லீஸ்ட் புக்கு ரிவைஸ் பண்ணிடுங்க. அகைன் நீங்கள் நோட்ஸுக்கு போங்க. ஏன்னா அட் டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஏதோ நோட்ஸில் ஒரு விஷயம், அதாவது புக்கில் படிச்சிருப்போம், புக்கில் படித்த ஒரு விஷயத்த ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு மைண்டில் ஏற்றினதை நம்ம நோட்ஸை எழுதியிருப்போம். ஸோ அது ஒரு பர்செப்ஷனில் எழுதியிருப்போம். அந்த நோட்ஸை வந்து படிக்கும் போது அதே பர்செப்ஷனில் படிச்சுட்டே இருப்போம். இன்கேஸ் நம்ம ஒரு தப்பான பர்செப்ஷனில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா கடைசிக்கு நம்ம தப்பாகவே படிச்சுட்டு இருப்போம். ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் நோட்ஸை படித்து முடிச்சதுக்கப்புறமா கோ ஃபார் த புக், செக் ஒன்ஸ். லைக் இன்னொரு வாட்டி புக்கை வந்துட்டு ஆசச் படித்து பாருங்க. ஸோ பார்க்கும்போது இன்கேஸ் உங்கள் பர்செப்ஷன் ஏதாவது மாறிச்சுன்னா ஐயோ இந்த இடத்துல நான் இப்படின்னு நான் நினச்சிட்டேன், ஓ இது இப்படியா அப்படின்னு நமக்கு சம்டைம்ஸ் தோணும்ல. அதை இந்த நோட்ஸில் மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே இந்த இடத்துல நம்ம தப்பாக படிச்சிருக்கோன்னு. ஏன்னா நோட்ஸை நம்ம தப்பாக எடுத்துட்டோன்னா கடைசிக்கு நம்ம தப்பாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. ஸோ அதனால் வாட் எவர் யூ டூ இட் யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் யுவர் நோட்ஸ் வெரி வெல். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கீப் ஆன் ப்ராக்டிசிங், கீப் ஆன் ரிவைசிங். நோட்ஸ் எடுக்கிறது உண்மையாகவே நல்ல ஒரு பழக்கம், நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். பட் த திங் இஸ் ஹவ் யூ யூஸ் இட். அண்ட் நோட்ஸ் அங்கங்கே எடுத்துகிட்டு ரேண்டமாக விட்டுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எதுவுமே பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி நோட்ஸ் எடுக்கிறேன், என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்லுவேன், இன்னொரு பர்சன் இன்னொரு மாதிரி ஃபார்மேட் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லா ஃபார்மேட்ஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் நடுவில் நோட் மேக்கிங் ஃபார்மேட்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் மேக் நோட்ஸ் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து நோட்ஸ் மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் த ஃபைனல் நோட், த சீக்ரெட் ஆஃப் ஜீனியஸ் இஸ் டு கேரி த ஸ்பிரிட் ஆஃப் சைல்ட் இன் டு ஓல்ட் ஏஜ், விச் மீன்ஸ் நெவர் லூசிங் யோர் enthusiasm. ஸோ உங்கள் enthusiasm எவ்வளோ ஹையாக முடியுமோ அவ்வளோ ஹையாக வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் லேர்னிங். லைக் வந்துட்டு ஐயோ இது இல்லைன்னா நான் என்னால் படிக்க முடியாது, அது இல்லைன்னா என்னால் படிக்க முடியாது, இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாருக்குமே நிறைய தாட்ஸ் இருக்கும். பட் தேர் இஸ் நத்திங் லைக் வித்தவுட் திஸ் யூ கேனாட் லேர்ன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நிறைய யூசேஜஸ் இருக்குது அண்ட் டெக்னாலஜி கண்டிப்பாக நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி திங் இன் அ ஃபீஸிபிள் அமௌண்ட்டாக. அண்ட் மேக் ஷூர் லைக் நம்ம வந்துட்டு எங்கேயும் டீவியேட் ஆகாமல் இருக்கோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக மேக் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் a lot for all your support. If you have any doubts, please do say me in the comments below. And for instant updates, Telegram channel link கீழே description இருக்குது. Please do join over there. Thank you.